வணக்கம். என்னுடைய பேர் ராதா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற புத்தகத்தோட பேர் வாழ்கா முதல் கங்கை வரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் சாங்கிருத்தியன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறவங்க யூமா வாசுகி. இது ஒரு மிகச்சிறந்த புத்தகம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல 10,000 ஆண்டுகால மனிதகுல வரலாற்றையும் அவங்களோட வளர்ச்சி படிநிலைகளையும் 20 தலைப்புகள்ல கதை வடிவமா கொடுத்திருக்காரு. இந்த கதை வடிவத்தை படிக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படி மனிதகுலம் உருவாச்சு, அவங்களோட வளர்ச்சி எப்படி இருந்தது, அவங்களோட தோற்றம் எப்படி இருந்ததுன்ற முதற்கொண்டு இதுல சொல்லியிருக்காரு அவரு. இதை படிக்க படிக்க ஒரு பக்கம் படிக்கலாம், 2 பக்கம் படிக்கலாம் அப்படின்றத தாண்டி படிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு இதை படிக்கும்போது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னாடி இவர் நிறைய உலகத்துல இருக்கிற எண்ணற்ற நாடுகளோட மொழிகளையும் அந்த மொழிகள்ல இருக்கிற மிகச்சிறந்த ஆதாரங்களையும் அந்த நாடுகள்ல இருக்கிற புதைபொருள் படிமங்களையும் எழுத்துக்களையும் பாடல்கள் அதோட கதை வடிவ பாடல்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதிலிருந்து அவர் இந்த ஆதாரங்களை திரட்டி இந்த மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை மனிதகுலம் படிச்சு தெளிவடையணுன்றதுக்காக கொடுத்திருக்காரு அவரு. இந்த புத்தகத்துல இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லியிருக்காரு. பிராமணர்கள் அப்படின்றவங்க யாரு, அவங்களோட ஆரம்பத்துல எப்படி இருந்தாங்க, படிப்படியா அவங்களோட நிலை எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல குதிரைக்கறி சாப்பிட்டு இருந்தவங்க இன்னைக்கு எப்படி ஒரு வெஜிடேரியனா இருக்காங்க அப்படின்றது கூட அதுல அவர் ரொம்ப விரிவா அவர் திரட்டின ஆதாரங்கள் மூலமா ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்திருக்காரு. இதுல இன்னும் சொல்லணும்னா நிறைய நம்ம படிச்சிருப்போம் வரலாற்றுல. இந்த ஹர்ஷர், பானுபட்டர், அப்புறம் குப்தர்கள், பூனர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், சாணக்கியன், அவங்க சாணக்கியன்றவர் எப்படி உருவாகுறாங்க, தட்சசீலம்ன்ற நாடு, அந்த நாட்டை பத்தி அது எப்படி கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குச்சு அப்படின்றது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. இனியொன்னு இதுல படிக்க என்ன சொல்றதுன்னா இந்த புத்தகத்தை மூடி வச்சிடலாம் அப்படின்னு தோணவே இல்லை. கண்டினியூஸா படிச்சுட்டே போலான்ற மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஒவ்வொரு வரலாற்றையும் படிக்க தான் இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு மனித குலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா ராகுல் சாங்கிருத்தியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் ராகுல் சாங்கிருத்தியன் அவர்களோட இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் சாங்கிருத்தியன் அவர்களோட ஒரு எழுத்துக்களோட அடிமையாவே மாறிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன இந்த புக் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நீங்களும் இந்த புத்தகத்தை படிங்க. மனிதகுல வரலாறு எப்படியெல்லாம் இருந்து எது வரைக்கும் இப்ப எப்படியெல்லாம் மேம்பட்டு இருக்கு அப்படின்றதும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம்.